Hi, welcome to Learn English. We come to a conclusion. நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. கம்மோட பாசன்ஸ் கேம். We came to a conclusion. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு மாறிடுது. We will come to a conclusion. நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வாக்கியங்கள் இருக்குது. இங்கே நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துட்டேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த வாக்கியம் எப்படி இருக்கும்? இது எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தது அப்படின்னு இருக்கும். தந்தது அப்படின்னா முடிஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். இப்போ ஆன்சர் பாருங்கள். இட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தது. வில் ஆட் பண்ணாலே அது சிம்பிள் ஃபியூச்சராக மாறிடும். ஸோ இட் வில் கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எனக்கு ஒரு வாய்ப்பை தரும். இந்த மாதிரி 3 டென்சஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இங்கே நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹீ வென்ட் டு ஒர்க் இயர்லி. அவர் சீக்கிரம் வேலைக்கு சென்றார். இந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வாக்கியம் எப்படி இருக்கும், அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப பேசுகிறப்ப ஒரு முக்கியமான ரூல் அப்ளை பண்ணணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். பன்மை இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டுமே இருக்கிற ரூல். ஹீ கோஸ் டு ஒர்க் இயர்லி. அவர் சீக்கிரம் வேலைக்கு போகிறார். ஹீ வில் கோ டு ஒர்க் இயர்லி. அவர் முன்னதாகவே வேலைக்கு போவார். இங்கே நான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ ரைட் ஏ போயம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே சிங்குலர் தான். ஐ அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது ஒருமை தான். அப்போ வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கணும்ல. இந்த ஐக்கு மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, அந்த ரூல் அப்ளை ஆகாது. ஐ வர்றப்போ மட்டும் எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. மற்றபடி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ் ஆட் பண்ணணும் வேர்போட. ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். ஐ ரோட் எ போயம். ஐ வில் ரைட் எ போயம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு பேங்க்குக்கு நீங்கள் போயிருக்கீங்க. அங்கே உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சில டவுட்ஸ் கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இங்கிலீஷில் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் அப்படிங்கிற புது சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நவ் தே பை ஃப்ரூட்ஸ். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதில் சென்டென்சஸ் சொல்லுங்கள். பை அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் பாட். தே பாட் ஃப்ரூட்ஸ். அவர்கள் பழங்கள் வாங்கினார்கள். தே வில் பை ஃப்ரூட்ஸ். அவர்கள் பழங்கள் வாங்குவார்கள். நெக்ஸ்ட், ஹீ வில் பிரிங் எ புக். அவர் ஒரு புத்தகம் கொண்டு வருவார். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சென்டென்சஸ் சொல்லணும். ஹீ பிரிங்ஸ் எ புக். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. ஸோ எஸ் ஆட் ஆகிருக்கு ஹீ இருக்கிறதுனால. ஹீ பிரிங்ஸ் எ புக். ஹீ பிராட் எ புக். பாஸ்ட் டென்ஸ். பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் பிராட். கொண்டு வருகிறார், கொண்டு வந்தார், கொண்டு வருவார். அகைன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். வி ரன் ஃபாஸ்ட். நாங்கள் வேகமாக ஓடுகிறோம். வி ரேன் ஃபாஸ்ட். நாங்கள் வேகமாக ஓடினோம். ரன்னோட பாஸ்ட் ரேன். வி வில் ரன் ஃபாஸ்ட். நாங்கள் வேகமாக ஓடுவோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். யூ ட்ரிங்க் எ காஃபி. நீ ஒரு காஃபி குடிக்கிறாய்.
யூ drank a coffee. நீ ஒரு காஃபி குடித்தாய். யூ வில் drink a coffee. நீ ஒரு காஃபி குடிப்பாய். Now I have given a sentence in simple past tense. He slept. இந்த slept அப்படிங்கிற வார்த்தை ஒரு verb, வேலையை குறிக்கும் வார்த்தை. அது எந்த verb? மெயின் verb என்னது? சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸ்லீப் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் ஸ்லெப்ட். ஸோ முக்கியமான வேலையை குறிக்கும் வார்த்தைகள், முக்கியமான வேர்ப்ஸுக்கு நீங்கள் பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத பற்றி செப்பரேட் வீடியோ இந்த சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து டிக்ஷனரியில் இருக்குது, டிக்ஷனரியில் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க, அனெக்சரில் கொடுத்துருப்பாங்க, இல்லை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது லிஸ்ட் ஆஃப் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் வந்துடும். அதில் முக்கியமான, அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ப்ஸுக்கு நீங்கள் பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கரெக்டான டென்சஸ் அப்ளை பண்ணுறப்ப அந்த வேர்ப்ஸோடைய கரெக்டான ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹீ ஸ்லீப்ஸ் எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இங்கே அப்ளை ஆகிருக்கு. அவன் தூங்குகிறான். இப்போ ஹீ அப்படின்னா அவர் அப்படிங்கிறதுக்கும் ஹீ தான், அவன் அப்படிங்கிறதுக்கும் ஹீ தான். ஹீ ஸ்லீப்ஸ் சிங்குலர் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஹீ ஸ்லெப்ட் அவன் தூங்கினான். ஹீ வில் ஸ்லீப் அவன் தூங்குவான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்கள் ஆரம்பித்தோம், வி பிகேன். இப்போ பிகேன் அப்படிங்கிற வேர்ப் பாஸ்ட் ஃபார்ம். அப்போ அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் எப்படி வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த சேனல்லே ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் வெக்காபுலரி, அதாவது வார்த்தைகள் எப்படி நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்குறேன். டெய்லி 7 வேர்ட்ஸ் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் முக்கியமான வார்த்தைகளுக்கு பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃப்ரேம் சென்டென்சஸ். வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் வாக்கியங்கள் உருவாக்க முடியும். தமிழில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ வேர்டு, that is vocabulary is very important. We begin, நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பிகினோட past tense began, we began, நாங்கள் ஆரம்பித்தோம். we will begin, நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸில் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் இமேஜின் பண்ணி நீங்களாக ஃப்ரேம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.